சப்பாத்தி கள்ளி பழம் உண்மையிலேயே உடலுக்கு நல்லதா? யார் யார் சாப்பிட வேண்டும்? யார் யார் தவிர்க்க வேண்டும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாலைவனத்துல கூட வளரக்கூடிய ஒரு செடி. முட்கள் நிறைந்த இதன் தோற்றம். ஆனா அதில் வரும் பழம் பலருக்கும் தெரியாத ஆரோக்கிய ரகசியங்களை கொண்டிருக்குது. அதுதான் சப்பாத்தி கள்ளி பழம். இந்த பழம் உண்மையிலேயே என்னென்ன நன்மைகளை நமக்கு கொடுக்குது? சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா? உடல் எடையை குறைக்க இது உதவுமா? யாரெல்லாம் கவனமா இருக்கணும்? இந்த வீடியோல முழுமையா நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சப்பாத்தி கள்ளி அப்படிங்கிறது கற்றாழை குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு கேக்டஸ் வகை தாவரங்க. இதன் ஆங்கில பெயர் பிரிக்லி பேர். இதன் பழம் சிவப்பு, ஊதா, மஞ்சள் இல்லைன்னா ஆரஞ்சு நிறத்துல கிடைக்குதுங்க. வெளிப்புறத்துல சின்ன சின்ன முட்கள் இருக்கிறதுனால அதை நாம அகற்றிய பிறகுதான் சாப்பிட முடியும். இந்த பழத்துல விட்டமின் சி, விட்டமின் ஏ, மக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம், நார்ச்சத்து, சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது. இந்த சப்பாத்தி கல்லியை நாம சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. ஆமாங்க, சப்பாத்தி கள்ளி பழத்துல விட்டமின் சி சத்து அதிகமா இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சளி, காய்ச்சல் போன்ற தொற்றுகளில் இருந்து பாதுகாக்க உதவி செய்யுது. உடல்ல ஏற்படும் அலர்ஜியை குறைக்க உதவி செய்யுது. அடுத்ததா நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்றதுக்கு, உடல் எடையை குறைக்க உதவி செய்தா. இந்த பழத்துல அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால வயிறுக்கு நீண்ட நேரம் நிறைந்த உணவை கொடுக்குது. இதனால அடிக்கடி பசி எடுக்கிறது குறையுதா. அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தையும் கட்டுப்படுத்த இது உதவி செய்யுது. உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறையோட சேர்த்து இந்த பழத்தை நம்ம எடுத்துக்கும் போது உடல் எடை கட்டுப்பாட்டிற்கு வர்றதுக்கு உதவி செய்யுது. சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவி செய்யுது. சில ஆய்வுகள்ல இந்த பழம் ரத்தத்துல சர்க்கரை திடீர்னு அதிகரிக்கிறத குறைக்க உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் சர்க்கரை மெதுவா ரத்தத்துல கலக்க உதவி செய்யுது. ஆனா சர்க்கரை நோய்க்கு மருந்தா இதை நாம சாப்பிட முடியாது, அதை எடுத்துக்க கூடாது. மருத்துவர்களோட ஆலோசனையின் மட்டுமே இதை உணவுல சேர்த்துக்கணும். அடுத்ததான் சப்பாத்தி கள்ளிப்பழம். இதே ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த பழத்துல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதே ஆரோக்கியத்திற்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் நல்ல கொலஸ்ட்ராலை பாதுகாக்கவும் உதவி செய்யுது அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நாம பார்க்க போறது செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இந்த பழம் மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு உதவி செய்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. செரிமானத்தை சீராக வச்சிருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா ஸ்கின்னுக்கு இந்த பழம் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலாஜன் உருவாக்க உதவி செய்யுது. இதனால சருமம் ஆரோக்கியமாக இருக்கவும் வயதான தோற்றத்தை தள்ளி போடுறதுக்கும் இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த பழத்தை நாம எடுத்துக்கும் பொழுது யார் யாரெல்லாம் கவனமா இருக்கணும்? சப்பாத்தி கள்ளி பழம் அனைவருக்கும் பொருத்தமானதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். நான் சொல்ற பின்வரும் நபர்கள் இந்த பழத்தை தவிர்க்கிறது நல்லது. சர்க்கரை மருந்து எடுத்துக்கிறவங்களா இருந்தா, அதாவது டயபெட்டிக் பேஷண்டா இருந்து அவங்க மெடிசன் எடுத்துக்கிட்ட அவங்க இந்த பழத்தை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்ல, கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள், கேக்டஸ் வகை தாவரங்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாம முதல் முறையா சாப்பிட்றவங்க கொஞ்ச அளவுல இதை சாப்பிட்டு பார்க்கறது நல்லது. இந்த பழத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிடும் பொழுது வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் அல்லது செரிமான கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க, இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது அப்படின்றவங்களுக்கு, பழத்தோட வெளியில நிறைய சின்ன சின்ன முட்கள் இருக்கும். அது ஃபுல்லா எடுத்துட்டு, அதுக்கு பிறகு மேலே இருக்க தோலை முழுசா நீக்கிட்டு, உள்ள இருக்க சதையை மட்டும் தான் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு ஒரு சிறிய அல்லது நடுத்தர அளவிலான பழம் சாப்பிடுறது போதுமானதா இருக்கும். இதை ஜூஸா குடிக்கலாம், சாலட் பண்ணி சாப்பிடலாம், இல்லை அப்படின்னா டைரக்டா ஃப்ரூட்டாவும் சாப்பிடலாம். இந்த சப்பாத்தி கள்ளி பழத்தை நாம எடுத்துக்கிறதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், இதே ஆரோக்கியம், உடல் எடை கட்டுப்பாடு, ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு போன்ற நன்மைகளை நமக்கு வழங்கக்கூடிய சத்தான பழமா இருக்குது. அதனால எந்த ஒரு பழமும் தனியா நோய்களை குணப்படுத்தாது. சமச்சீரான உணவு முறைகள், உடற்பயிற்சி மற்றும் நம்ம டாக்டரோட ஆலோசனையோட நம்ம சேர்த்து எடுத்துக்கும் பொழுது மட்டுமே முழு பலனை நமக்கு கொடுக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியமான தமிழ் வீடியோக்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய தேன் மிட்டாய் ஹெல்த் சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கலாம். தேங்க்யூ.